இலக்கியாவும், கௌதமும் வீட்ட விட்டு வெளிய போயி, இப்போ சாப்பிடுறதுக்கு கூட காசு இல்லாம இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம கௌதம் சொல்றாரு. அதாவது நடந்து போயிட்டுருக்கும்போது, எனக்கு பசிக்குது இலக்கியா அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுர்றாங்க. அந்த ஒரு டைம்ல, "சரி வாங்க பக்கத்துல ஏதாச்சும் கடை இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரு ஓரத்துல அதாவது ரோட்டோர கடையா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அத பார்த்த உடனே, "வாங்க அங்க போய் சாப்பிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, "என்ன இலக்கியா சொல்ற? நம்ம கையில ஒத்த பைசா இல்ல. அப்புறம் எப்படி சாப்பிடலாம்ன்னு சொல்லிட்டு வந்து சொல்ற?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது தான், நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ கடைசில கௌதம கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, நம்ம கார்த்திக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதாவது கௌதம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்ட விட்டு போயிட்டாரு அப்படின்றத கேட்ட உடனே, நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம இப்போ ரொம்பவே வருத்தத்தோட, "நீ கவலைப்படாதம்மா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் அண்ணன் வந்துருவாரு." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போதும் சரி, அதே மாதிரி இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம க இவங்க அதாவது ஜானகி இருந்துட்டு அடிச்சு பொளந்து கட்டிருக்காங்க இல்லையா? இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். உன்னால தான் கௌதம் வீட்ட விட்டே போனான். ஆனா நீ என்னடான்னா, இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா டிராமா பண்றியே! அப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது தான், கார்த்திக் மாஸ் என்ட்ரி குடுத்து, "என்னம்மா சொல்றீங்க? அண்ணன் போய்ட்டானா? என்னாச்சு? ஏதாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சுர்றாங்க. அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி இருந்துட்டு, ஆமா கார்த்திக். எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட பொண்டாட்டி தான். அதாவது இந்த அஞ்சலி தான். இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அதாவது ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம பத்தின உண்மைகள் எல்லாத்தையுமே சொன்னா எல்லாமே ஓகே தான். ஆனா கௌதம இந்த வீட்டுக்கு விட்டு போறதுக்காக எவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, இவ பிராடுத்தனம் பண்ணா தெரியுமா? கடைசில கௌதம் வந்துட்டு தான் கட்டிருக்க அதாவது ஒத்த பைசா கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோடது எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட பர்ஸு, ஃபோனு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போயிட்டான். அதை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு கார்த்திக் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு, "எதுக்காக அஞ்சலி இப்படி பண்ண? அவரு என் கூட பொறக்கலனாலுமே கூட, அவரு எனக்கு அண்ணன் தான். அது யார் நெனச்சாலும் சரி, எப்பவுமே மாத்த முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கு புரிய வச்சுட்டு இருக்காங்க. அஞ்சலி திரு திரு திருன்னு முழிக்கிறா. "என்னடா இது இவன் அந்தர் பல்ட்டி அடிக்கிறானே! என்னடா பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புள்ள வந்து இந்த வீட்ட விட்டு போயிட்டான் அப்படின்ற ஒரு இதுல இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பைரவியால தான் இங்கிருந்து நம்ம கௌதம் போனது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த சொத்து, இந்த பத்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எங்களுக்கு அதாவது எங்க அப்பாவுக்கு பணம் குடுத்து உதவுனீங்க. எல்லாமே ஓகே தான் அத்த. ஆனா கௌதம் அண்ணன விட்டு எங்களால வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது. நாங்க இந்த வீட்ட விட்டு போறோம். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்ட கட்டிட்டாளுங்க. உங்களோட சாம்ராஜ்யத்த வந்து கட்டிட்டாளுங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தேவையே கிடையாது. வா அஞ்சலி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்க தூக்கிட்டு அஞ்சலியோட கைய புடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சுர்றாங்க. அதாவது என்னோட கௌதம் அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்து வேணாம் அப்படின்னா, எனக்கும் இந்த சொத்து வேணாம். கௌதம் அண்ணனுக்கு சொத்து குடுக்குறீங்க அப்படின்னா, எனக்கும் சொத்து ஓகே. அப்படின்ற மாரி தான் நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போ முடிவெடுக்கிறாங்க. இந்த அஞ்சலி திரு திரு திருன்னு முழிக்கிறா. என்னடா இது இவன் அந்தர் பல்ட்டி அடிச்சு கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள பிச்சைக்காரி ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போயிடுறானே. இந்த இலக்கியாவும் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்நேரம் எந்த ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களோ, அதே ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளையும் பிச்சை எடுக்க வைப்பானாடா இவன். ஏதாச்சும் பண்ணி கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, தடுத்துடணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. அதே சமயம் இந்த பைரவ் வந்துட்டு, "டேய் கார்த்திக் நான் சொல்றத நீயாச்சும் கொஞ்சம் கேளுடா. கௌதம கொல்லணும்னு நான் பார்க்கல. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் செய்யல." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவ் வந்துட்டு ஒரு பக்கம் கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கார்த்திக்கும், அஞ்சலி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு போறது கிடையாது. அதே மாதிரி நம்ம ஜானகியும், வெங்கட்ராமனும் கிளம்ப போறாங்க. எங்களுக்கும் இந்த வீட்ல எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. கௌதம் இல்லாத வீடு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நரகம் தான். அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப ஆரம்பிச்சுர்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.